कृषिष्ट भगवान् वचांसि मे हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जह्नुकन्या प्रवाहवत् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा प्रेमप्रदाने कविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम् गोपिका जीवनस्मरणं गोविन्द जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। अत्रेर्यते नवाध्याय्या वामं वामनचेष्टितं निग्रहच्छलतो यत्र बलेर्भूयान् अनुग्रहः। அஷ்டமஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்திலேருந்து 9 அத்தியாயங்களில் வாமனாவதார சரித்திரத்தை சொல்கிறார். வாமம் வாமன சேஷ்டிதம். வாமனன்னாலே அழகன்னு அர்த்தம். வாமனங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்றார், சின்னதாக இருக்கிறன்னு ஒரு அர்த்தம். வாமன ரூபா மகேஸ்வர புத்திரன் சொல்கிறோம். பிள்ளையார விட குள்ளமாக இருந்தால், அந்த குள்ளமாக இருந்தாலும் சில பேர் குள்ளமாக குண்டார் பழைய, அது மாதிரி விகாரமாக இல்லாமல் சின்ன கிருஷ்ணனாக இருந்தாலும் அந்த சின்ன கிருஷ்ணனுக்கு ஏற்ற கைகால் எப்படி அனுகூலமாக இருக்கோ அது மாதிரி நம்ம ஆத்தில் பெருமாள் விக்கிரகம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருப்பார். அதனால் வாமனத்வாச்ச வாமனஹா. நான் ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது துஷ்டானாம் மதம் வமயதீதி வாமனஹா, துஷ்டருடைய மதத்தை வாமிட் பண்ண வச்சிருவார். அதனால் அவருக்கு வாமனன்னு பேர். அந்த வாமம் வாமன சேஷிதம், அது அழகான சேஷிதம். ஏன்னா பார்க்குறவாளுக்கு பலியை நிகிரகம் பண்ணின மாதிரி தோன்றும். ஆனால் பூயான் அனுகிரகா, அந்த பலிக்கு பெரிய அனுகிரகத்தை பகவான் பண்ணினார் என்று 9 அத்தியாயத்தில் இதில் வர்ணிக்கிறார். ஏன்னா 9 பக்தியில் ஆத்ம நிவேதனங்கிற பக்திக்கு இந்த பரீட்சித்து தான் பிரதானமாக நம்ம சொல்கிறோம். சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூத். இந்த பாகவதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்ட சரித்திரம் என்னடான்னா இந்த பலி சரித்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல 3வது அத்தியாயத்தில் பிரதம ஸ்கந்தத்தில் பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா காதத்தரம் பலேகே பதத்ரயம் யாச்சமானஹா பிரத்யாதித்சுஹு த்ரிவிஷ்டபம். பலே பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா காதத்தரம் பலேகே, அவன்கிட்ட அந்த சொத்தை வாங்கிட்டான். எதுக்குடான்னா பிரத்யாதித்சுஹு த்ரிவிஷ்டபம், அவன் மறுபடியும் அவனுக்கும் கொடுக்கறதுக்காகவும் அல்லது தேவர்களுக்கு கொடுக்கறதாகவும் இதில் முதல்ல வர்ணிக்கிறான். அப்புறம் மறுபடியும் எல்லா அவதாரங்களையும் சங்கிரகமாக சொல்கிறார். திதிய ஸ்கந்தில் 7வது அத்தியாயத்தில் இந்திரனுக்கு தம்பியாக எல்லா தேவர்களுக்கும் லாஸ்ட்டாக தான் பிறந்தார். ஒருத்தர் சின்னவ பெரியவாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, வயசுனால சின்னவா பெரியவாங்கிறது 2வது பட்சம்தான். ஒரு கழுதிக்கு 60 வயசு ஆகிடுத்துன்னு ஷட்டித்து பூர்த்தியான கழுதை யாரை நமஸ்காரம் பண்ணுறாலோ அது மாதிரி கழுத மாதிரி வயசாகி பிரயோஜனம் இல்லை. சின்ன வயசாக இருந்தால் கூட அவன் எவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கா, எவ்வளோ நாமம் ஜபம் பண்ணியிருக்கான்னு அவளுடைய தபஸை வச்சு தான் பெருமை, இல்லைன்னா அவளுடைய குணங்களை வச்சு பெருமை. ஜியாயான் குணேரவரஜோப்யஜிதே சுதானாம் லோகான் விசக்ரமயமான் யததாதி யஜ்ஞः க்ஷ்வாம் வாமனேன ஜகேத்ரபதத்சலேன யாஜ்ஞாமிருதே பதிச்சரன் பிரபுபிர்நச்சால்யः. ஜியாயான் குணைஹி அவரஜோபி, அதிதி புத்திராளுக்குள்ள லாஸ்ட்டாக பிறந்தா கூட குணத்தினால அவர் பெரியவர் ஆகிட்டார். ஏன்னா எல்லாரும் அவாவாளுக்காக பெருசாக அளந்துப்பான், இவர் அவருக்காக அளக்கலை, இந்திரனுக்காக அடுத்த வாளுக்காக பெருசாக அளந்து கொடுத்தார். அதனால் ஜாயான் குணேகி, குணங்களால் அவர் பெரியவர்னு வர்ணிக்கிறார். அப்புறம் 5வது ஸ்கந்தத்திலையும் தத்திர பகவதா திவிக்ரமதார்த்தம் வர்ணிக்கிறார். கங்கையை உற்பத்தி வர்ணிக்கும் பொழுது சாட்சாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்னோர்பாண்டகட்டாக விவரேனாந்த பிரவிஷ்டா
धारा तच्चरण पंकजावने जनार्दन किंजल कोपरंजिता अखिल जगदगमलापहोपस्पर्शनामला साक्षात् भगवत्पदीत्यनुपलक्ष्य तवचो विधीयमानाति महता कालेन युगसहस्रोपलक्षणेन दिवो मूर्धन्यवततारयत्तद्विष्णुपदमाहुः பலிச்சக்கரவர்த்தி தானம் பண்ணின அடுத்த க்ஷணம் தன்னுடைய இடது காலை தூக்கினார். அது தூக்கினா பிரம்மலோக பரியந்தம் போய் பிரம்மா பாத பூஜை பண்ணி அப்போ தான் அந்த கங்கை வந்ததுன்னு அப்போ திருவிக்ரமத்தை ஸ்மரிச்சுக்கிறார். மறுபடியும் 24வது அத்தியாயத்தில் பூமிக்கு கீழே உள்ள லோகங்களை வர்ணிக்கிறார். அதில் ததோ தத்தாச்சுதலே உதாரஸ்ரவாகா விரோச்சனாத்மஜா உதாரஸ்ரவாகான்னு பெரிய புகழுடையவன் அந்த வலிச்சக்கரவர்த்தி. அந்த 10 கத்தியத்தில் விஸ்தாரமாக அந்த வலிச்சக்கரவர்த்தியுடைய பெருமையை பஞ்சமஸ்கந்தம் 24வது அத்தியாயத்தில் வர்ணிக்கிறார். 16லேருந்து ஆரம்பித்து 18வது கத்தியத்துலேருந்து ஆரம்பித்து 26 பரியந்தம் விஸ்தாரமாக அதில் 27 வரையந்தான் அதில் சொல்கிறார் இந்த வாமனாவதாரத்துடைய பெருமையை. அவனுக்கு தானம் வாங்க போயிட்டு கடைசியில் தன்னையே தானமாக கொடுத்துட்டு அவன் சொத்தாக போனதுனால அவனுக்கு காவலுக்காரனாக இருக்கான். அதனால் தீர்த்ததமே பாத்திர உபபன்னே இவரை மாதிரி ஒரு தானம் வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இனிமேல் உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்ட அழகான பகவானை தவிர வேறு ஹரிதேவிக்கு ஒரு வயசா என்மயம் வை சராச்சரம் தஸ்மாத் பாத்திரம் ஹி கொடுக்கறதுலே தெரிய சரியான ஆள் யாருடனா இந்த வாமன பகவான் தான். தானம் கொடுக்குறோன்னா அந்த பகவானுக்கு தான் கொடுக்கணும் என்று இங்கே சுகரே அவனுடைய பெருமையை எடுத்து சொல்கிறார். அவனுக்கு அவன் அபவர்க்கத்வாரஸ்ய அவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியது போய் இந்த பாதாரத்தில் போய் உட்காந்து வச்சிருக்காரே அது அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லைங்கிறார். மாயாமய போகேஸ்வரியமேவ மாயாமயமான போகத்தை கொடுத்தான்னு தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தன்னையே கொடுக்கக்கூடியவன் பகவான் போகத்தை கொடுக்காம கூட தன்னையும் கொடுத்தான். அப்புறம் ராவணன் திக்விஜயத்துக்கு வரான். திக்விஜயத்துக்கு வரும்பொழுது இந்த நாரதரை சும்மா இருக்க மாட்டார், எல்லாரும் கிளப்பி விடுவார். ராவணன் நான் தான் பலசாலின்னு தான். நீ என்னடா பலசாலி? பலினே ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் தான் உண்மையான பலசாலி. நீ முடிஞ்ச அந்த பலிக்கிட்ட போகணும். பலிக்கிட்ட போனோடனே பலிச்சக்கரவர்த்தி வாசலில் வந்தால் ஒரு குட்டி பையன் வாசலில் வாமனன் தான் நிற்கிறார். யாரது? போகக்கூடாது அப்படின்னா. போகக்கூடாதா? பார்த்தா குரல் தான் கேட்குறது, ஆளை காணும். இக்கனோண்டு வாசப்படியில் இக்கனோண்டு பொம்மை மாதிரி நிற்கிறார் வாமனன். இது என்ன குட்டி பைய, இவன் என்ன சொல்ல போகிறான்னு நினச்சிடுவேன். நேராக உழுகில் போனால் அந்த வாமனன் காலை நீட்டி தான் தெரிஞ்சுது. அன்றைக்கி திரிவிக்ரமனா அவதாரம் பண்ண மாதிரி காலை தூக்கினது தான் தெரிஞ்சுது. அடுத்த க்ஷணம் ராவணன் எங்கே விழுந்தான்னா நேராக அசோகவனத்தில் அவாத்து மண்டோதரி ஆற்றுல அவாத்து வாசலில் மண்டை கீழே குத்தி இப்படி விழுந்தான். விழுந்து மயக்காடிச்சு விழுந்து கிடக்கான். திடீர்னு யாரோ விழுந்திருக்காளே பார்த்தா வாத்துக்காரர் தான். இன்னும் மண்டோதரி ராவணன் மண்டையில் அடித்து தண்ணியெலாம் தெளித்து என்ன பண்ணினேன், நான் போகும்போது புஷ்ப விமானத்தில் போனேன், வரும்போது புஷ்பகமே விமானம் இல்லாமல் டைரெக்டாக ஃப்ரீ சார்ஜாக ரிட்டன் சார்ஜ் ஃப்ரீயாக இல்லாமல் ஃப்ரீயாக இங்கே வந்துட்டேன். எப்படி நான் பாதாளத்துக்கு பலிச்சக்கரவர்த்தின்னு ஒருத்தனை பார்க்கலான்னு போனேன். வாசலில் ஒரு குட்டி பையன் இருந்தான். தசகந்தரோ யோஜனாயுதாயுதம் திக்விஜயே உச்சாட்டிதா ஏன அங்குஷ்டபதா. அந்த பலியை ஒன்றும் பண்ணாமல் இருக்கணுமேனு நிஜன அனுகம்பித ஹிருதயா கதாபாணியாக பகவான் இருக்கிறான். அதனால தான் குந்தி ஸ்துதியில் கூட என்ன சொல்கிறாருன்னா, யதா இதானீம் கதாதரா தொத்பதை ரங்கிதா பாதி. கதாதரனாக எப்படி பலிச்சக்கரவர்த்தி வாசல் இருக்கிறது மாதிரி இங்கேயே இருந்து எங்களை காப்பாற்றணும்னு குந்தி தேவியினுடைய பிரார்த்தனத்திலையும் இந்த கதாபாணியான வாமனனை ஸ்மரிச்சுக்கிறாள். வேறு புராணாந்தத்தில் வேறு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலிச்சக்கரவர்த்தியோட குண்டலம் எடுத்துதான் இந்த வாமனை சொன்னாராம், இது பலிச்சக்கரவர்த்தியோட சண்டை போடுறது இருக்கட்டும், இந்த குண்டலத்தை தூக்க முடிஞ்சால் தூக்குன்னாராம். அதையே அவனால் தூக்க அவன் போட்டுக்கிற குண்டலத்தையே ஒன்றால் தூக்க முடியலைன்னா அவனோட எப்படி சண்டை போட முடியும்? அந்த இடத்துல பலிச்சக்கரவர்த்தி வேற சொக்கட்டான் ஆடி இருந்துட்டானா. தாயக்கட்டை ஆடும்போது ஒரு தாயக்கட்டை காணுவான். அதுக்கு என்னடா தாயக்கட்டையை அந்த ராவணனையே பிடிச்சி உருட்டி விட்டான். அந்த அளவுக்கு இடதுகையால் உருட்டி விடுற அளவுக்கு ராவணன் அவ்வளோ சின்னவனாக போயிட்டான். பலிச்சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்கிறார்கள். இப்படிய பஞ்சமஸ்கந்தத்தில் வர்ணிக்கிறார். ஷஷ்டஸ்கந்தத்தையும்
விரோச்சனத்து பிராக்லாதிகி தேவியாஸ்தஸ்யா பவத்பலிகி பானஜேஷ்டம் புத்திரசதம் அசனாயாம் ததோ பவத்துன்னு பலிச்சக்கரவர்த்தியை ஸ்மரிச்சுக்கிறார். வம்ச பரம்பரையை சொல்லும் பொழுது பானாரா பேர்பட்ட பானந்தான் தபஸ் பண்ணி சிவகரணா ஆகனான் என்பதை அவர் ஸ்மரிச்சுக்கிறார். அதன் பிறகு அஷ்டமஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக பலிச்சக்கரவர்த்தியுடைய சரித்திரம் அது 15வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவாசுர யுத்தத்தில் பலிச்சக்கரவர்த்தி தோத்து போனால் கூட அப்போ பலிச்சக்கரவர்த்தி சொல்கிறான், சண்டேன்னா வெற்றி தோல்வி சகஜம்ப்பா, இதில் நாங்கள் சமமாக இருந்துடுவோம். நான் உங்களை மாதிரி தேவர்கள்லாம் ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட தாங்கிக்க முடியாது, சின்ன கட்டம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாது, உடனே போய் அவள்கிட்ட போய் பெருமாள்கிட்ட அழுறது, அங்கே போய் அழுறது, நீங்கள் அழுதுட்டு போயிடல. சங்கிராமே வர்த்தமானானாம் காலச்சோதித கர்மணாம் கீர்த்தி ஜெயோ அஜயோ மிருத்திகோ சர்வேஷாம் ஸ்யுகு அனுக்கிரமாது தஜிதம் காலரசம் ஜனாபஸ்தி சூரியா நகிருஷ்யந்தி நசோச்சந்தி தத்திரையோயம் அபண்டிதாக. பெருசாக கஷ்டம் வரும்போது ஒரே தெரியாக அழவும் கூடாது, ஒரே தெரியாக சௌரியம் வரும்போது ரொம்ப ஆடவும் கூடாது. எல்லா டைத்தையும் ஒரே மாதிரியே இருந்து பழகினவா நாங்கள்லாம், உங்களுக்கு அது மாதிரி பழக தெரியாது அப்படின்னு பலிச்சக்கரவர்த்தி இந்திரனை திட்டுறான். அப்படி இந்திரனை திட்டும் பொழுது சுக்கரும் சேர்ந்துக்கிறார். ஏவம் நிராகிருதோ வைரினா தத்தியவாதினா, அந்த பலிச்சக்கரவர்த்தி இந்திரனை திட்டுறது ரைட்டு தான் அப்படிங்கிறார். அப்படி பலிச்சக்கரவர்த்தியோட பெருமையையும் சொல்கிறார். அதன் பிறகு 10 அத்தியாயத்தை விஸ்தாரமாக இங்கே வர்ணித்த பிறகு அதன் பிறகு பின்னாடியும் தசமஸ்கந்தத்திலையும் அக்குருர ஸ்துதியில் சொல்கிறார். ததா பலிஷ்ச சமர்கணம் யத்ர நிதாய கௌசிகா ததா பலிஷ்சாப ஜகத்யேந்திரதாம். கௌசிகா இந்திரன் பகவானை பூஜை பண்ணினான். ததா பலிஷ்சாபி அந்த பலியும் பகவானை பூஜை பண்ணி தான் 3 லோகத்துக்கும் இந்திரனாக ஆனான் என்கிறத அக்குருரர் ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் வாமனாய நமஸ்துப்யம் கிராந்த திரிபுவனாயச்சன்னு தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் பின்னாடியும் ஸ்மரிச்சுக்கிறார். ஆபஸ்தே அங்கர்ணியா த்ரீலோகான் சுச்சோபனன்னு சிரசாயா தத்தையா சர்வகா சூர்யாதா சகராத்மஜாக என்று ஒன்றை பூஜை பண்ணி தான் அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு ஜெகத்ரயன் அந்த பெரிய பாக்கியம் கிடச்சிதுன்னு அக்குருர ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி ஐஸ்வர்யம் அதுலம் லேவே கதிஞ்ச ஏகாந்தினாந்தியா, ஐஸ்வர்யத்தை அடைஞ்சான். பலிச்சக்கரவர்த்தி ஒன்றை பூஜை பண்ணி ஐஸ்வர்யத்தை அடைஞ்சான். அந்த அக்குரு 2-3 தடவை ஸ்தோத்திரம் பண்ணதை பார்த்தான் கிருஷ்ணன். சரி போட வந்து அப்படியே செவந்த கம்பெனி வச்சுட்டு சௌக்கியமாக இருக்கும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் தானே வேணும் அப்படி பின்னாடி கொடுக்க போகிறோம். அப்படி அக்குருர ஸ்துதியில் 2-3 தடவை அந்த பலியை ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் பின்னாடியும் ஆசன் மரியச்சே ஷட்புத்திராக பலிச்சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்குன்னு பகவான் தனியாக ஒரு ட்ரிப்பு போட்டி வர்றார். ஏன்னா தேவிக்குடைய முதல் பிறந்த 6 குழந்தைகள் இருக்கே, அது வந்து பலிச்சக்கரவர்த்தி ஆற்றுல தான் இருக்குது. திடீர்னு தேவகி என்ன பண்ணினா, குருபுத்தனை வீட்டு கொடுத்த மாதிரி எனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 குழந்தை பிறந்தது, அதை கொண்டு வாங்குறான். அந்த 6 குழந்தைகளும் மரீச்சிங்கிறவருடைய குழந்தைகள் பிரம்மாவை பரிகாசம் பண்ணதுனால பூலோகத்தில் பிறக்கணும்னு சாபம். ஆனால் பிறந்த உடனே அவெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டார்கள். பகவான் இந்த தேவகியை கேட்டதுனால பகவான் அந்த பாதாளத்துக்கு போகிறான். அப்பயும் பலிச்சக்கரவர்த்தி தாம்பூல தீபாமிருத பட்சணாதிபிகி பகவானுக்கு பெரிய பூஜையெல்லாம் பண்ணி பட்சணெல்லாம் கொடுத்து, கிருஷ்ணன் தான் நல்லா ஸ்தோத்திரம். கிருஷ்ணன் அழகு தான் இருந்தாலும் வாமனன் அழகாக தான் இருக்கார். இருந்தாலும் கிருஷ்ணனை பார்க்கும்போது வாமனன் கொஞ்சம் அவ்வளோ அழகு கம்மி போல இருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டான் பலிச்சக்கரவர்த்தி, வாமனனை பார்த்து கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கோ, இந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணுறேன், கிருஷ்ணனுக்கெல்லாம் பூஜை பண்ணி உபதேசம் பண்ணணும்னாலும் உபதேசம்லாம் பண்ணலை பகவான். அப்புறம் வரைன்னு வாமனன்ட்டே உபதேசத்தை கேட்டுக்கோ அப்படின்னு குழந்தைகளை வாங்கிட்டு வந்துட்டார்னு அந்த இடத்துல அந்த பலிச்சக்கரவர்த்தியை பற்றி ஸ்மரிச்சுக்கிறார். அப்புறம் உத்தவனுக்கு விபூதி யோகத்தை சொல்லும்போது பிரம்மஞானாம் பலிரகம், பிரம்மண்யர்கள் பிராமண பக்தர்களுக்குள்ள நான் பலிச்சக்கரவர்த்தியாக இருக்கிறேன்னு நிறைய இடத்துல பாகவதத்தில் ஒரு ஸ்மரிச்சின்ற ஒரு மகாபாகவதன் இந்த பலிச்சக்கரவர்த்தி. ஏன்னா 6வது ஸ்கந்தத்தில் 12 பாகவதால் நாமகீர்த்தன மகிமையை தெரிஞ்சின்றவா சொல்லும் பொழுது ஸ்வயம்பூர் நாரத சம்பு பிரஹ்லாத கவிலோ மனுகோ பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசகி. அந்த இடத்துல பலிச்சக்கரவர்த்திக்கு இந்த பாகவத தர்மம் பகவன் நாமத்துடைய பெருமை தெரியும் என்று பல இடங்களில் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு மகாபாகவதன்.
தேவாசுர யுத்தம் நேற்றுக்கு வர்ணிச்சோமே, அதில் பலி சக்கரவர்த்தி மயங்கி விழுந்தான். யுத்தத்தில் அடிபட்டு விழுந்தான்னு நினைச்சான். ஆனால் அண்ணா சொல்லுவார், யுத்தத்தில் அடிபட்டு விழலையா, பகவான் சுதர்சன சக்கரத்தை எடுத்து மாலி சுமாலிய சக்கரத்தினால் அடிக்கும் பொழுதே அங்கே பலி சக்கரவர்த்தியை பார்த்த உடனே, ஆஹா நம்ம பிரகலாதனுடைய பேரனாச்சே இவன்னு கண்ணால் அவன் அடித்தாரான். கல்லடி பட்டவங்களாம் கண்ணடி படக்கூடாது. அந்த கண்ணால் ஒரு கடாட்சம் பண்ணோடனே அவன் மயங்கி விழுந்துட்டான். நம்ம தாத்தா அடிக்கடி சொல்லுவார், பெருமாள் பெருமாள்னு இவ்வளோ அழகாக இருக்கார், தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார், நம்மளை போய் அடைஞ்சலாம் பண்ணா. அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுனால ஹெல்ப் பண்ணுறா, நீ அடிப்பான்னு நினைக்கிறதுனால அடிக்கிறார். அதனால நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்பொழுதே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்தா மயங்கி விழுந்துட்டான். இவன் ஆயுதத்தில் மயங்கி விழுந்துட்டான்னு நினச்சிட்டு அசுராலெல்லாம் சுக்கராச்சாரியர்கிட்ட கொண்டு போக, சுக்கராச்சாரியர் பார்த்தா இது வந்து ஆயுத மூர்ச்சை இல்லை, இது பகவானுடைய கடாட்சத்தினால மூர்ச்சை ஆயிருக்கான்னு தெரிஞ்சுட்டு பகவன் நாமத்தை சொல்லி எழுப்பினாராம். ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மகாமந்திரத்தை சொல்லி தடவி கொடுத்தார். தடவி கொடுத்த உடனேயே வெளிச்சுக்க வச்சு முடிச்சு விட்டான். கேட்டான், நாங்கள்லாம் அசுராலாச்சே, நாங்கள் பக்தி பண்ணினா பகவான் ஏற்றுப்பாரா என்று கேட்க, அப்போதான் சுக்கராச்சாரியர் சொன்னார், பகவானுக்கு வந்து வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாதுப்பா. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் ஒரு குழந்தைய யாரும் கொஞ்சிறாலோ அவள்கிட்ட போய் நின்று இருக்கும். அம்மா அடிச்சுட்டு இருந்தால் அம்மா கிட்டே போகாது. இல்லை குழந்தைகளை கொஞ்சிதான் எப்படி குழந்தைகளை வாரத்தில் போகுமோ, அது மாதிரி பகவானை பக்தி பண்ணினா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். அந்த காலத்தில் யாகம்தான் பண்ணுவார்கள். அதனால் விஸ்வஜித்துங்கிற யாகத்தை பண்ணினார். தம் பிராமணா பிருகவ பிரியமானாக அயாஜயன் விஸ்வஜிதா திருநாகம் ஜிகீஷமானம் விதினாபிஷிச்ய மகாபிஷேகேன மகானுபாவாக தம் பிராமணாக. விஸ்வஜித்துங்கிற யாகத்துக்கு பலன் சொர்க்கம். அதனால் அந்த யாக குண்டத்துலேயே திவ்யமான தேர், வில்லு, அம்பு எல்லாம் கிடச்சிது. அதில் ஆச்சாரியன் ஒரு சங்க கொடுத்தாராம். ஆச்சாரிய தத்தம் ஜலஜம் மகாஸ்வனம் பிதாமகஸ்தஸ்ய ததௌச்சமாலாம் அம்லான புஷ்பாம். அவ தாத்தா வாடாத ஒரு மாலையை கொடுத்தாராம். வாடாத மாலை தான் கிடைக்குமோ, வாடாத பூவே கிடையாது, எல்லா பூவும் வாடும். வாடாமல்லின்னு ஒரு பூ இருக்குது, அது கொஞ்ச நாளைக்கு வாடாமல் இருக்கும், அப்புறம் அதுவும் வாடிடும். அப்புறம் அது ஏதோ லைட்டு ப்ளூ கலரில் இருக்கும், அப்புறமா அதுவும் வாடிடும். அப்போ வாடாத மலர் கொண்டு பகவானை பூஜை பண்ணணும்னா என்னன்னா, அது வேற வாடா மலர். அஹிம்சா பிரதமம் புஷ்பம். யாரையும் ஹிம்சை பண்ணுறாமல் இருக்கிறதே பகவானுக்கு ஒரு பூ. சத்திய புஷ்பம். நான் 9 விதமான பூ சொல்லியிருக்கேன். சத்தியம், உண்மையே பேசுறது பகவானுக்கு ஒரு புஷ்பம். இப்படி வாடாத மலர்லாம் இருக்கு, அதை கொடுத்தார் போல இருக்கு. வாடாத மலர்ங்கிறது பக்தி தான். அதை தாத்தா கொடுத்தார். ஞானம்தான் சங்கு வந்து ஞானத்துடைய லட்சணங்கிறதுனால சங்கத்தை கொடுத்தார் ஆச்சாரியன். ஆச்சாரியன் கொடுத்த சங்கத்தை எடுத்துட்டு பலி சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு போகிறான். ஆச்சரியமாக தேவலோகத்தை வர்ணிக்கிறார். இவ்வளோ ஏன் விஸ்தாரமாக வர்ணிக்கிறான்னா, இவ்வளோ விஸ்தாரமாக வர்ணித்த தேவலோகம் கடைசியில் ஒரு க்ஷணம் இவ்வளோ சௌக்கியமாக இருக்குதுன்னு நினைக்க முடியாது. யாராவது வந்து அவனை பயந்து ஓடுற மாதிரி இருக்கு. அங்கே வந்து ஆச்சாரியன் கொடுத்த அந்த சங்கத்தை நாதம் பண்ணினான். பம்னு சங்கநாதம் பண்ணின உடனேயே எப்படி குரு நானக்னு நினைக்கிறேன், அந்த அந்த ராமானந்தர் அந்த சம்பிரதாயத்தில் அவர் சங்கநாதம் பண்ணின உடனேயே காசியில் இருந்த பிளேச்சர்கள்லாம் பயந்து ஓடினார்கள். அட்டாக் பண்ண வந்த காசியில் அட்டாக் பண்ண வந்து அவர்கள்லாம் பயந்து ஓடினார்கள். இந்த சங்கநாதத்தை கேட்டு தேவர்கள்லாம் பயந்து அவர்கள் குருநாதர் பிருகஸ்பதிகிட்ட போய் கேட்டால், பலி சக்கரவர்த்தி சண்டைக்கு வந்திருக்கான், கொஞ்சம் பஞ்சாங்கம் பார்த்து நல்ல நாளாக சொல்லுங்கன்னு. அவரும் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தார். நல்ல நாள் ஒரே நல்ல நாள், நல்ல முகூர்த்தம் ஒன்று தான் இருக்குது. எது நல்ல முகூர்த்தம்னா, சண்டை போடுறதுக்கு முகூர்த்தம் நல்லதா இல்லை, ஓடி போகிறதுக்கு நல்ல முகூர்த்தமாக இருக்குது, எல்லோரும் ஓடி போயிடுவோம். கடைசியில் எல்லாம் தேவலோகத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டார்கள். ஏன்னா உங்களுக்கு அமிர்தம் பகவான் கடைஞ்சி கொடுத்தான், அதை சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொல்லி பகவான் நினச்சிட்டு சாப்பிடக்கூடாதோ? நீங்கள் வந்து அப்சரஸ் டான்ஸை பார்த்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் பகவானை மறந்துவிட்டு. ஆனால் அந்த பலி சக்கரவர்த்தி பகவானை ஆசிரியிச்சு வந்திருக்கான், பாகவதால் ஆசிரிச்சுட்டு வந்திருக்கான்.
அதனால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காதுன்னு. ஒன்று ஹரி காப்பாற்றணும் அல்லது குரு காப்பாற்றணும். ஹரியும் கைவிட்டு குருவும் கைவிட்டால் தேவர்களும் திண்டாட்டம். தேவர்களுக்கும் திண்டாட்டம் தான். அவர்களும் பூலோகத்தில் பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கா மாறு வேஷத்தில். குழந்தைகள் கஷ்டப்படுறாங்கிறத பார்த்துட்டு அதித்தி தேவலோக அம்மா, தேவர்களுடைய அம்மா, அவள் ஆத்துக்காரர்கிட்ட சொன்னால் வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்து அவள் ஆத்துக்காரர் தவசுக்கு போனவர் கேட்டார், ஏமா வருத்தமாக இருக்க, நம்ம மாத்தில் யாராவது வந்துட்டு சாப்பிடாம போயிட்டாளா அப்படிங்கிற. அந்த காலத்தில் யாராவது வந்து சாப்பிடாம போயிட்டானா வருத்தப்படுவாளாம். இப்போ யாராவது எக்ஸ்ட்ரா வந்துட்டாளா வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படுறான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காளே. நார்ச்சிதாஸ் சலிலே இருப்பி வந்தவளுக்கு ஒரு தீர்த்தமாவது கொடுத்து அனுப்பணும், இல்லாட்டா அது வந்து பெருச்சாலி இருக்கிற நரி இருக்கிற வீடு மாதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்பியக்னயஸ்து வேலாயாம் நவுதா ஹவிஷாசதி, அக்னிஹோத்திரம்லாம் ஒழுங்காக நடக்கலையா, ஏன் வருத்தமாக இருக்குன்னு கேட்க, இல்லை குழந்தைகள் கஷ்டப்படுறாளேன்னு. அவர் சொன்னார், கொதேகோ பௌதிகோ அனாத்மா கொச்சாத்மா பிரகிருதே பரஹா. இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லைங்கும்போது இந்த உடம்புல வந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தைக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைக்காக இவாளை சப்போர்ட் பண்ணால் கடைசியில் 2 ஒன்று சேர்ந்து நம்மளே எதுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா குருவாயூரப்பனை பஜனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். நீங்கள் அப்படி இருந்துடலாம். ஏன்னா நீங்கள் தேவர்களுக்கும் அப்பா தான், அசுரர்களுக்கும் அப்பா. ஒரு குழந்தை கஷ்டப்பட்டாலும் இன்னொரு குழந்தை சௌக்கியமாக இருக்குன்னு போயிடுவேன். எனக்கு அப்படி இருக்க முடியல. அப்படின்னா உபதிஷ்டஸ்வ புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூத குகாவாசம். அந்த பகவானை பஜனை பண்ணு. அவர்கிட்ட அமோகா பகவத் பக்தி நேத்தரேதி மதிர்மம. அவருடைய பக்தி இருக்கே அமோகமான பக்தி. அமோகம் ராமாயணத்தை சொல்றார், அமோகம் தரிசனம் ராமானுஜமோகஸ்தவஸ்தவ அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்தி மந்தச்சேனராக. ராமரை பார்த்துட்டான்னா அது அவளுக்கு அமோகம், அவள் க்ஷேமமாக இருப்பாள். அந்த ராமரை ஸ்தோத்திரம் பண்ணினா அவள் ரொம்ப க்ஷேமமாக இருப்பான்னு இங்கே அது மாதிரி சொல்கிறார். அமோகா பகவத் பக்தி. உனக்கு எல்லாம் வேணும்னாலும் குருவாயூரப்பன் காலை தான் படிக்கணும், ஒன்றுமே வேண்டான்னாலும் அப்பயும் குருவாயூரப்பன் காலை தான் படிக்கணும். யோகீந்திராணாம் தொதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசா. ஒன்றுமே வேண்டாம் மோட்சம் வேணுங்கிறவாலும் அவளுக்கும் அந்த குருவாயூரப்பன் சரணம் தான் கதி. எல்லாம் வேணும்னா பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம். பக்தர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறதும் அந்த குருவாயூரப்பன் சரணம் தான். அதனால் அகாமஹா சர்வகாமோவா மோட்சகாமோ உதாரதீஹி. அந்த குருவாயூரப்பனை பக்தி பண்ணுன்னு 12 நாள் பண்ணக்கூடிய விரதத்தை உபதேசம் பண்ணினார். இதே கஷ்யபர் தித்திங்கிற வேறொரு மனைவி கேட்கும்பொழுது 12 நாள் இல்லை 12 மாதம் செய்யக்கூடிய பெரிய விரதத்தை உபதேசம் பண்ணினார். இது 12 நாள் தான். ஏன்னா அங்கே திதி வந்து தேவர்களை கொல்றதுக்கு பையன் வேணும்னு கேட்டார். இவன் சொன்னால் அசுராலெல்லாம் கொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன் குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்றதுனால பங்குனி மாதம் சுக்லபட்ச பிரதமையிலேருந்து துவாதசி பரியந்தம் செய்யக்கூடிய ஒரு விரதம். பால் மாத்திரம் குடிச்சிட்டு அந்த பாலையே பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணக்கூடிய விரதம் பயோவிரதம்னு பேர். அதை பண்ணினால் 12 நாள் உடனே பகவான் பிரத்யட்சமாகிட்டார். ஸ்தோத்திரம் பண்ணினார். யஜ்ஞேஷ யஜ்ஞ புருஷாச்சுத தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவஸ்ரவண மங்கள நாமதேயா ஆபன்னலோக விருதினோபசமோதயாத்யே ஷன்னக்ருதீஷ பகவன்னசி தீனநாத விஸ்வாய விஸ்வகோணஸ்திதி சம்யமாய ஸ்வைரங்கீத புருஷக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வதுபபிருங்கித பூர்ணபோதம் வியாபாதிதாத்மதமசே ஹரயே நமஸ்தே. ஆயுः परं वपुरभीष्टमतुल्यलक्ष्मीः द्योभूरसा सकलयोगगुणास्त्रिवर्गः ज्ञानञ्च केवलमनन्तभवन्ति तुष्टात् त्वत्तो नृणां किमु सपत्नजयारिराசி. யாராருக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவா. பக்தெல்லாம் பக்தவத்சலான ஸ்தோத்திரம் பண்ணுவா. தேவர்கள்லாம் கராரே சுராரே முராரேன்னு அந்த அசுரனை அடிச்சதெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவா. இப்போ யாகம் பண்ணினுடைய ஒரு பிராமண பத்னியாக இருக்கிறதுனால யஜ்ஞேஷா யஜ்ஞ புருஷா அச்சுதா தீர்த்தபாதான்னு இனிமேதான் கங்கை வரப்போடுது. ஆனால் இப்பயே சொல்லிட்டான். தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவா ஸ்ரவண மங்கள நாமதேயாம் ஆபன்னலோக விஜினோபசமோதயா. யாருக்காவது கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அங்கே யார் நிற்பார்னா பெருமாள் வந்து நிற்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் ஒன்று பகவானை ஆசிரித்தவர்களுக்கு ஆயு பரம், நல்ல ஆயுசு கிடைக்கும். பரம் அபுகு இல்லை ரொம்ப அழகாக இருக்கணும்னா நம்ம யாரை நினைக்கிறோமோ அதுவாலாம் ஆகிடுவோம். நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா எப்போதும் சரி சின்ன பிள்ளைங்கள் ஓதிட்டு கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருந்தோம்னா
பண்ணினான்னா அவள் கண்ணை பார்த்தாலே பத்திரகாளி உபாசனை பண்ணினான்னு தெரியும், முழிச்சு பார்த்தாலே தெரியும் சரி பத்திரகாளி உபாசனை பண்ணுறா போல இருக்கு. அதனால் நல்ல அழகான ரூபம் வேணும்னா பெருமாளை பக்தி பண்ணணும். ஆயு பரம் வபுர் அபீஷ்டம் அதுல்ய லட்சுமி. நல்ல பணம் வேணும்னாலும் பெருமாள் ஆத்துக்காரி தானே கொஞ்சம் கடாட்சம் பண்ணுன்னு சொல்லுவார். ஜோகோரசா சகலயோ இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் அல்பம். ஞானஞ்ச எது கிடைக்காதோ அந்த ஞானமே கிடைக்கும்னா ஒருத்தன் கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டோம்னா சதே பஞ்சாசத்துன்னு ஒரு நியாயம். 100 ரூபா கொடுத்ததுன்னா அந்த 100 ரூபாக்குள்ளேயே 50 இருக்குது, 20 இருக்குது, 10 இருக்குது எல்லாம். அதே மாதிரி ஞானமே கிடைக்கும்னா பாக்கியெல்லாம் தானாக கிடைச்சிடும். இன்னும் அழகாக ஸ்தோத்திரம் பண்ண நீ பகவான் இவன் ஸ்தோத்திரம் பண்ணதை கேட்டு சந்தோஷப்பட்டான். சாதாரணமாக ஸ்திரீகள் வந்து பஞ்சாங்கந்தான் நமஸ்காரம், 5 அங்கம்தான் பண்ணும். முட்டு கை சாஷ்டாங்க நமஸ்காரம் புருஷாளுக்கு தான். ஆனால் இந்த இடத்துல தான் நனாம தண்டவத் பிரீத்தி விஹ்வலா, தண்டம் மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். ஏன்னா பிரீத்தி சந்தோஷத்தில் எப்படி பண்ணணுங்கிறத மறந்துச்சு. அப்படியே தண்டமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணின உடனே பகவான் சொன்னான் தேவமாதா, தேவர்களுடைய அம்மாவேன்னு கூப்பிட்டார். ஏன்னா அசுரால் சௌக்கியப்படணும்னு ஆசைப்படலையே, அதனால் தேவர்களுடைய அம்மாவேன். அது மாத்திரம் இல்லை, தேவமாதான்னு கூப்பிட்றதே அபிப்பிராயத்தோடு தான். ஏன்னா தேவனான நானே உன்னை அம்மானு கூப்பிட போகிறேன், உனக்கு குழந்தையா பிறக்க போகிறேங்கிறத சூச்சனையாக தேவமாதா பவத்யாமே விஜாத்தம் சிரகாங்கிதம் யத் சபத்னேர் ஹிருதஸ்ரீனாம் சியாவிதானாம் சுதாமதா. நீ வந்து உன்னுடைய குழந்தைகளுடைய சத்துருக்கள் கையில் ராஜ்யெல்லாம் எடுத்துன்னு வருத்தப்படுற. இப்போ நான் அவரோட சண்டை போட முடியாது. ஏன்னா நவிக்ரமஸ்தத்திர எத்தே அனுகூலேஸ்வர விப்ரகுப்தாக, அந்த பலி சக்கரவர்த்திக்கு 3 நல்ல குணம் இருக்குது. பிரம்மண்யன், வதான்யன், சத்யசந்தன். பிராமண பக்தனாக இருக்கான், யார் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்குறான். சத்யசந்தனாக இருக்கான், அவன்கிட்ட போய் நான் சண்டைக்கு போனால் நவிக்ரம ஜெயிக்க முடியாது. நவிக்ரமஸ்தத்தில் சுகம் தாது. அதனால் நீ என்னை பூஜை பண்ணிட்ட, என் பண்ணின எனக்கு பண்ணின பூஜைக்கும் பலன் கிடைக்காம இருக்கக்கூடாது. அத்தா பிபாயோ மமதே விசித்யா சந்தோஷிதஸ்ய விரதச்சரியயாதே மமார்ச்சனம் நார்கதி கந்துமன்யசா ஸ்ரத்தானுரூபம் பலகேது. நீ ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணியிருக்க, அதுக்கு தகுந்த பலனை கொடுத்தாகணும். நான் உனக்கு பண்ணுறேன், உனக்கு குழந்தையாக பிறந்து பலி சக்கரவர்த்திகிட்ட போய் யாச்சகமாக கேட்டு அந்த தேவலோகத்தை திருப்பி கொடுக்குறேன். நான் உனக்கு குழந்தையாக பிறக்க போகிறேங்கிறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ரகசியம். நீ தபஸ் முடிஞ்சு போனோடனே எல்லோரும் கேட்பா, என்ன தபஸ் பண்ணியா, என்ன ஆச்சு, என்ன ஒன்றும் இல்லை. அண்ணா ரூமில் யாராவது போய்ட்டு வந்தாலே உடனே எல்லோரும் கேட்பா, என்ன சொன்னா, என்ன பண்ணா. அப்படி சின்ன மகான்கள் கிட்ட போனாலே உடனே எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவான். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் வந்தே இல்லையா கேட்டால் கூட ரூமில் போய் விசாரிச்சான்னா அது ஏதோ சம்திங் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். அது பகவான்கிட்ட போயிட்டு வந்தியா என்ன சொன்னான்னு கேட்பா. எல்லாரும் கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு பிருஷ்டையாபி கதஞ்சன, இது ரகசியம், கேட்டால் கூட சொல்லாத. இதுதான் இங்கே ப்ராப்ளம். வெறும்னு இருந்தால் பிசாம இருந்துருவா. இது ரகசியம், யார்கிட்டையும் சொல்லாதேன்னு ஒரு விஷயத்த சொல்லணும் வச்சுங்கோ. உடனே இந்த மாமி சொல்லுவா, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமோ அப்படி சொல்லி இன்னொரு மாமிகிட்ட சொல்லுவா. அந்த மாமி இன்னொரு மாமிகிட்ட உங்களுக்கு அந்த மாமி ரகசியம் சொன்னால் தெரியுமான்னு ரகசியம் அப்புறம் பரசியமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆரம்பிச்சு. யார்கிட்டையும் சொல்லாதேன்னு விட்டான் பகவான். அதித்தி திரும்பி வரும்பொழுது அவள் ஆத்துக்காரர் வாசலில் உட்காந்துருக்கார். ஒரு பதிவிரதையான ஸ்திரீ கணவன்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. போராத்துக்கு பகவான் யார்கிட்டையும் சொல்லாதேன்னு வேற சொல்லியிருக்கான். இவர் ஆத்துக்காரர் மாத்திரம் இல்லை, குரு வேற. இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுதே கஷ்யபர் கேட்டார், ஏம்மா நீ தபஸ் பண்ணினியா, பகவான் பிரத்யட்சமானானா, நானே உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்னானா, இது யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னானா, என்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறியான்னு எல்லாத்தையும் இவரே கண்டுபிடிச்சிட்டாராம். சமை சமாதி யோகேன கஷ்யபா தத அபுத்தியத. ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அவள் கர்ப்பம் தரிச்சால் இந்த கர்ப்பத்தில் இருக்கிற பகவானை பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ணார். கர்ப்பத்தில் இருக்கிற பகவானையே ஸ்தோத்திரம் பண்ண வரவன் எப்போ பார்த்தாலும் அது ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கார். முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்தோத்திரம், பிறந்த பிறகும் ஸ்தோத்திரம், மத்தியிலையும் ஒரு ஸ்தோத்திரம், இப்படி வச்சு ஆதோ அந்தேச்ச மத்தியேச்சன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கார் பிரம்மா. அதனால் ஜெயோருகாய பகவன் உருக்கிரமா நமோ ஸ்துதே. ஜெயா உருகாய பகவன் உருக்கிரமானு திரிவிக்கிரமனாக வரப்போகிறாங்கிறத கர்ப்பத்தில் குட்டியாக இருக்கும்போதே ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அவன் என்ன பண்ணணும் இதெல்லாங்கிறத பிரம்மா ஐடியா விடுற மாதிரி உருக்கிரமா நமோஸ்துதே என்று ஸ்தோத்திரம் பண்ணி கிளம்பினார். பகவானுடைய அவதார தினம் அதுதான் ஓணம் பண்டிகைன்னு இன்றைக்கும் கேரளாவில் கொண்டாடுறான்.
கேரளாக்கார மாதிரி இருக்கார். நான் கேரளாக்கார எப்போதும் கையில் குடம் வச்சுட்டே இருப்பா. இந்த வாமன பகவானும் குடம் வச்சுட்டு இருக்காரா, நம்மளை மாதிரி இருக்காருன்னு நினச்சிட்டு கொண்டாடுறான்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த வாமன பகவானுக்கு என்ன பெருமைன்னா எல்லா அவதாரத்திலையும் நிகிரகம். ராமாவதாரத்தில் ராவணனை வதம் பண்ணுறார், கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனை வதம் பண்ணுறார். இங்கே வாமன அவதாரத்தில் பலியை வதம் பண்ணலை, அவனுடைய கர்வத்தை மாத்திரம் நீக்கி ரட்சிக்கிறார். இன்னொரு விசேஷம் என்னன்னா, பாக்கி அவதாரம் மட்டும் மறுபடியும் வைகுண்டத்துக்கு திரும்பி ஊருக்கு போயிடுறார். இந்த வாமன அவதாரத்தை திரும்பி ஊருக்கு போல இன்றைக்கும் பாதாளத்தில் இருந்துட்டு காப்பாற்றிட்டு இருக்கார். திரும்பி வாமன பகவான் வராராம் கேரளாவில். நல்லதான் ஓணம் பண்டிகை அன்றைக்கி எல்லாம் பூலாம் வச்சு வாமன வரவேற்கிறார். வாமன ஜெயந்தின்னு பேர். திருக்காக்கரையப்பன்னு அங்கே திருக்காக்கரைன்னு ஒரு வாமன க்ஷேத்திரம் இருக்குது, அவரை கொண்டாடுவா. வாமனன் வரும்போதே கூட பலியும் வருவார். இப்போ பக்தனோட தான் சேர்ந்து வருவார், ஆனால் பலியையும் சேர்த்து பூஜை பண்ணுவாள். நம்ம கேரளாவில் இருக்கிற பலி வந்து ஒரு ஓலை பிஞ்ச கொடையை வச்சுன்னு வரார். அது வந்து கொடையாளிங்கிறது, அந்த கொடைங்கிறது இந்த கொடை இல்லை. தமிழில் கொடைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். இந்த மழைக்கு பிடிக்கிற கொடை மாத்திரம் இல்லை. கொடையாளின்னா என்ன அர்த்தம்னா, கண் பெரிய கொடையாளின்னா அள்ளி கொடுக்குறவன் அர்த்தம். கொடையாளிங்கிறது அள்ளி கொடுக்குறவங்கிறத இது தப்பாக புரிஞ்சுனுட்டா போல இருக்கு. ஓட்ட கொடையை வச்சுன்னு வந்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கு. அப்படி வாமனையும் பலிச்சக்கரத்தையும் ஸ்மரிச்சிக்கக்கூடிய தினம்தான் ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகை அன்றைக்கி பகவான் பிரத்யட்சமாறார். இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியா பிராதுர்பூவாமிருதபூரதித்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்ரஹ விஷங்கவாசானலினாய தீக்ஷணः ஸ்யாமாவதாதோ ஜடராஜகுண்டலத்விஷோல்லசத் ஸ்ரீவதனாம்புஜ புமான் ஸ்ரீவத்சவட்சாவளயாங்கதோல்லசத் கிரீட காஞ்சீகுணச்சாருணூபரः मधुव्रतव्रातविघुष्टया स्वया विराजितस्त्रीवनमालया हरिः प्रजापतेर्वेश्मतमस्वरोचिषा विनाशयन् कण्ठनिविष्टकौस्तुभः. வாமன பகவான் அவதாரம் பண்ணின உடனே தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். ஜெய கோ வாமனா, ஜெய ஜெய கோ வாமனா, ஜெய கோ வாமனா, ஜெய ஜெய கோ வாமனா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ வாமனா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ வாமனா, ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ த்ரிவிக்ரமா, ஜெய கோ வாமன ஜெய நாராயண ஜெய கோ த்ரிவிக்ரமா. ஜெய் போலோ வாமன பகவான் கி ஜெய். பிரஜாபதிச்சாக ஜெயேதி விஸ்மிதா. ஜெயகோன்னு எல்லாரும் கொண்டாடினார்கள். பகவான் மத்தியான டயத்தில் தான் அவதாரம் பண்ணினார். மத்தியான டயத்தில் அவதாரம் பண்ணினா கூட, ராத்திரியில் அவதாரம் பண்ணினா ஓகேங்களாம். அவர் கழுத்தில் ஒரு மணி போட்டுருந்தார். அந்த மணியினால் பிரஜாபதேகே வேஷ்மதமஸ்வரோஜிஷா விநாசயன் கண்டநிவிஷ்ட கௌஸ்துபா. தன்னுடைய கழுத்தில் உள்ள மணியினால் அவள் ஆற்றுல இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுத்துன்னார். மத்தியான டயத்தில் இருட்டே இருக்காது. ஒருவேளை பிரசவ ரூம்ங்கிறதா இருட்டாக இருந்தோ என்னமோ தெரியல. ஆனால் அவர் கழுத்தில் இருக்கிற மணியினால் இருட்டு போச்சுன்னா என்ன இருட்டுனா, அஜ்ஞானமாகிய இருட்டை நீக்கி ஞானப்பிரகாசனாக வாமன பகவான் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமான உடனே தேவர்கள்லாம் வந்து கூட்டமாக கூடினார்கள். வரும்போதே அப்படி சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா பெருமாளா தரிசனம் கொடுத்துட்டாரா. அதிதியும் கசிவரும் சின்ன குழந்தையா மாறணும்னு கேட்டுக்கிறான். சின்ன குழந்தையா மாறணும்னே பகவான் தொம் தட்சணம் வட்டுத்தமம் வட்டுரூபமாதாகா 7 வயசு குழந்தையா மாறினார். ஏன்னா இப்போ தானம் வாங்குறதுக்காக வந்த அவதாரம். தானம் வாங்கணும்னா 7 வயசில் பொண்ணல் போட்டு தானே போகணும். அதனால் அதுக்கு இந்த மாதிரி 7 வயசு குழந்தையாக மாறினார். 7 வயசு. அதனால தான் பூனல் பத்திரிகைகள் எழுதும்பொழுது நீங்கள் வந்து வடுவை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வடுனா என்ன, இந்த மாவடுன்னு சொல்கிறோமே, மாவடுன்னா என்ன, சின்னதாக இருந்தால் வடுன்னு அர்த்தம். அது என்னென்னா வடுன்னு சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால வடு, அதுவும் மாவடு சின்னதாக இருக்கிறதுனால மாவடுன்னு வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால் வடு சின்னதாக இருந்தால் அது வடுன்னு பேர். அதனால் இந்த வடுவை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு நம்ம எழுதுவோம். அதனால் இங்கேயும் சொல்கிறார் தம் வடும் வாமனம் திருஷ்ட்வா மோதமானா மகர்ஷயா கர்மாணி காரயாமாசு புரஸ்கிருத்திய பிரஜாபதிம். 7 வயசு ஆன. ஏன்னா 7 வயசுலேயே பூனல் பண்ணணும். காமம் வரத்துக்கு முன்னாடியே காயத்ரி உபதேசம் பண்ணணும்னு சாஸ்திரம். அதனால் பிரம்மாவே வந்து
பிரஜாபதியாக இந்த இடத்துல கஷ்யபரை முன்னிட்டு அங்கே உபநயன கர்மாவை நடத்துகிறார்கள். அதில் சாவித்ரீம் சவிதா பிரவீத் காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணணும். முதல்ல மத்தியானம் பண்ணுற ஜபம் பண்ணக்கூடிய காயத்ரிக்கு சாவித்ரின்னு பெயர். அதனால் சாவித்ரின்னு பூணல் போட்டோடனே முதல்ல மத்தியானம் தான் பண்ணுற வழக்கம். அதனால் சாவித்ரிங்கிற மந்திரத்தை சூரியனே வந்து உபதேசம் பண்ணினார். ப்ரகஸ்பதி பிரம்மசூத்திரம் அவாத்து வாத்தியார் ப்ரகஸ்பதி அவர் வந்து பூணலை கொண்டு கொடுத்தார். அது கடையில் வாங்காமல் ஒரிஜினலாக பண்ணி கொடுத்தார். மேகலான ஒரு இடுப்பில் ஒரு மஞ்சு புல்லால் ஒரு கட்டிக்கணும் தர்பையை. அதை கட்டினா பிளட் ப்ரெஷர்லாம் வராது. அதை கட்டி விட்டார் கஷ்யபர். மேகலாம் கஷ்யபோதாது. பிரம்மச்சாரி குழந்தைகள் மாந்தோலால் போத்திக்கணும். அந்த ததோ கிருஷ்ணாஜினம் பூமி தேவி அந்த மாந்தோலை கொடுத்தார். இப்போ வந்து மாந்தோலை போத்திக்கிறது இல்லை. கேரளெல்லாம் போடுக்கிறா மாந்தோல் மாதிரி. அங்கே ஒன்றும் அதை யாரும் ஏன்னா அது கிராமத்துக்குள்ளே இருப்பாவா, ஒரு வருஷம் வெளியே எங்கேயும் வரமாட்டா. இப்போ நம்ம பிரம்மச்சாரெலாம் போல மட்டும் வெளியில் சுற்றிட்டே இருக்கா. இவன் மட்டும் மாந்தோலை போட்டு சுற்றினா வச்சுருங்கோ, புளிச்சாரம் பிடிச்சி அழிச்சிருவான். எங்கே திருடினேன் அப்படியே அப்படின்னு கேட்போம். அதனால் பூனலில் மாந்தோலை போத்திக்கிறது இல்லை, சின்னதாக ஒரு கட் பண்ணி போட்டுக்கிறான். கிருஷ்ணாஜினம் பூமிகி தண்டம். பிரம்மச்சாரி குழந்தைகள் தண்டம் வச்சுக்கணும். பலாச தண்டமோ அரச மரத்து குச்சியோ. அதுக்கு என்னன்னா அதை வச்சுனா மெமரி பவர் ஜாஸ்தியாகும். இப்போ பல குழந்தைகளுக்கு மெமரி பவர் எல்லாம் இல்லை. ஏன்னா எல்லா மெமரி பவரும் மொபைலுக்கு போயிடுச்சு. ஏன் அவள் ஃபோன் நம்பர் கூட மொபைலை பார்த்து சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அந்த காலத்தில் 10-100 நம்பர் ஞாபகம் வச்சுன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ மெமரி இப்போ ஃபோன் ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்கு. மனுஷெல்லாம் பயிற்சி வாங்கிட்டு இருக்கா. அப்படி இல்லாமல் நம்மளும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஃபோன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே அந்த மெமரி பவரை கொடுக்கறது அந்த அஸ்வத்த விருட்சத்துக்கு இதுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அது ரிஷிகள் கண்டுபிடிச்சா. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சர்ச்சை பண்ணினா மத்தியானம் நேரம் ஆகிடுத்து. மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் எந்த இடத்துல விட்டுன்னு யோசிக்கும் பொழுது அந்த விருட்ச தேவதை சொன்னது இங்கே விட்டு இங்கேருந்து தொடங்குங்கன்னு. அப்போ புரிஞ்சுட்டா, ஆஹா இந்த மரத்துக்கு அந்த பவர் இருக்குது மெமரி. நாங்களாம் வேதம் படிக்கும்போது அந்த தண்டம் வச்சுப்போம். இப்போ அந்த தண்டத்தை வாத்தியாட்டியே கொடுத்துட்றான். ஏன்னா உங்களுக்கு தான் மெமரி பவர் இருக்கணும், எனக்கு அவசியம் இல்லைன்னு பிரம்மச்சாரியை கொடுத்துட்றான். அந்த தண்டத்தை கொடுத்தா யார்? சந்திரன். தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனாச்சாதனம் மாதா தியௌச்சத்ரம் ஜெகதபதேஹி. 7 வயசில் பூனல் போட்டால் தான் இந்த அழகாக பார்க்க முடியும். 7 வயசில் போடும்போது கோமணம் கட்டணும். மஞ்சளை நினச்ச கோமணத்தை அவள் அம்மா கட்டி விட்டாள். கோமணத்தையும் கட்டிட்டு தண்டத்தையும் வச்சுட்டு சாமவேத குழந்தையாக மொட்டையும் அடிச்சுட்டான்னா அது பழனி ஆண்டவர் மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. பிரம்மோபதேசம் பண்ணால் அந்த தேஜஸ் சொல்லிக்கும். ஃபோட்டோலேயே பார்த்தா தெரியும். உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தை முகத்தை பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும். உபநயனம் பிரம்மோபதேசம் ஆன பிறகு பார்த்தா அந்த காயத்ரி வந்த உபதேசம் ஆன பிறகு அதனுடைய தனி தேஜஸ் தெரியும். தண்டம் சோமோ வனஸ்பதிஹி கௌபீனாச்சாதனம் மாதா தியௌச்சத்ரம் ஜெகதபதேஹி. ரொம்ப அழகாக இருக்காரே. திருஷ்டிப்படாமல் இருக்கிறவனா ஆகாசராஜன் கொடையை கொடுத்தார். பிரம்மா கமண்டலு கொடுத்தார். அவன் நிறைய கமண்டல் வச்சிருப்பார் போல இருக்கு. அதனால் இங்கே ஒரு கமண்டல் கொடுக்குறா, அப்புறம் வேறு கமண்டல் இன்னொன்று எடுத்துக்கிறா. தாது கமண்டலு ஜலம்னு அந்த கமண்டலுவை கொடுத்தார் பிரம்மா. சரஸ்வதி அவ்வியாத்மனா. சரஸ்வதி வந்து பிரம்மா கமண்டல் கொடுத்த உடனே சரஸ்வதி தேவி என்ன பண்ணா? அக்ஷமாலையை கொடுத்தார். ஆலேருந்து ஷகாரமல்ல உள்ள எழுத்து 54 எழுத்து 51 எழுத்து உள்ள அந்த மணி உள்ள மாலையை கொடுத்தால் அல்லது ஸ்படிக மாலையை கொடுத்தால். கமண்டலும் வேதுகள் மகா குஷான் சப்தரிஷயோதுகு. சப்தரிஷிகள் தர்பையை கொடுக்கிறார்கள். பிக்ஷா பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான். பிக்ஷை யார்கிட்ட வாங்கணும்னா பூனல் போட்டு முதல்ல அம்மா கிட்ட பிக்ஷை வாங்கணும். ஏண்டானா மாதரமக்ரிய பிக்ஷேதுன்னு சாஸ்திரமே சொல்கிறது. நான் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாலோ அவர்கிட்ட போய் பிக்ஷை வாங்கணும். முதல்ல போகிறவன் போதே இல்லைன்னானா அப்புறம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அம்மா கிட்ட ராத்திரி 12 மணிக்கு வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கூட இருக்கும்பா, இல்லைன்னே சொல்ல மாட்டான். இவன் கை கால் நிலப்பிடுவாம்பா, ஒரு ரவாப்பாமாவது பண்ணி போட்டுருவான். ஆத்துக்காரி அப்படி இல்லை. பால் தான் இருக்குது, பாலை குடிச்சு ஹாலிஸ் குடிச்சு படுத்துட்டுருக்கோம். எங்கள் ஆத்துக்காரி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அதனால் ஆகாரத்துக்கு அன்னம் போடுற விஷயத்தில் அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம். அதனால் அம்மா கிட்ட பிட்சை வாங்கணும். அம்மா இல்லாட்ட சகோதரி கிட்ட பிட்சை வாங்கணும்னு சொல்லியிருக்கு. இங்கே அம்மா அதிதி தேவி நிற்கும்பொழுதே சகோதரி கிட்ட போய் பிட்சை வாங்கினாராம். ஏன்னா பார்வதி ஒன்றும் கொண்டு வரலைன்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுதே
பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதாத் அம்பிகா சதி. பகவதி சோட்டானிக்கிற பகவதி தான் பிக்ஷை போட்டா போல இருக்கு. பிக்ஷாம் பகவதி சாட்சாத் உமாதாத் அம்பிகா சதி. அதன் பிறகு பிக்ஷாயை வாங்கிட்டு சமிதாதானம் பண்ணிட்டு கிளம்பினார்னா, ஏன்னா அக்னியை உபாசனம் பண்ணிட்டு பண்ணால் நிறைய பணம் கிடைக்கும். அதனால் அக்னியை ஸ்ரீயமிச்சேது உதாசனாத்துன்னு சமிதாதானம் பண்ணிட்டு அந்த தண்ட கமண்டலோட கிளம்புறார். சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் விவேச பிப்ரது ஹயமேதவாட்டம் தம் நர்மதாயாஸ்தட உத்தரே பலேகே எருத்விஜஸ்தே பிருகு கச்ச சம்யகே. அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு தேவலோகம் கிடைச்சா கூட அதை இந்திரஸ்தானத்தை அடையணும்னா அதுக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். அதனால 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான் எங்க பிருகு கச்சங்கிற இடத்துல. இன்னைக்கு அதுக்கு பருச்சுன்னு பேர். பரோடா போகிற வழியில், பாம்பேலேருந்து பரோடா போகிற வழியில் நடுவில் பருச்சுன்னு ஒரு ஸ்டேஷன் வரும். அந்த ஒரு கடலில் ரொம்ப விசேஷம், பெருசு பெருசாக இருக்கும். அந்த ஸ்டேஷன் நர்மதா தீரத்தில் தான் இருக்குது. இப்போ துவாரகா போகும்போது அந்த வழியாக தான் நம்மளும் போகணும். அந்த பிருகு கச்சம் என்கிற இடத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கான். வாமன பகவானை பார்த்த உடனே ரிஷிகளுக்கே புரியல, ஒரே தேஜஸ்வா தெரியறதா. சூரிய கிலாயாத்யுதவா விபாவசோ சனத்குமாரோ சதி திருட்சயாக்கிரதோகோ. ஒரு ரிஷி சொல்றார், சூரியனே வரார் அங்கே பார், தேஜஸ். ஒரு சூரியன்லாம் இல்லை, சூரியனுக்கு கீழே நம்மளால் நிற்கவே முடியாது, ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது அக்னி பகவான் தான் வரார். நம்ம அக்னியை தானே பூஜை பண்ணுறோம், அக்னியை பூஜை பண்ணுறோமே தவிர அக்னி இவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டார். அவருக்கு 4 கொம்பாம். சத்வாரி சிருங்கா த்ரயோ அஸ்ய பாதா த்வே சீர்ஷே சப்தஹஸ்தா ஆசோ ஒன்று வேதம் சொல்கிறது. 4 கொம்பு, 2 தலை, 3 காலு, 7 கை, இப்படி ரூபம் இருக்குமான்னா. வேணும்னா இங்கே பக்கத்தில் திருப்புகலூரில் அக்னிபுரீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோயிலை போனால் சைடில் அக்னி பகவான் வழிபட்ட மூர்த்தி தான் அந்த சிவன். அந்த அக்னியை நீங்கள் பார்க்கலாம். 7 கைனா அதில் சந்தேகம் வந்தது. 7 கை, ஒரு பக்கம் 4, இன்னொரு பக்கம் 3 இருக்கும். எந்த பக்கத்தில் 4 எந்த பக்கத்தில் 3ன்னு சந்தேகம் இருந்தால் கூட அங்கே பார்த்தா போகிறோம். வலது பக்கத்தில் 4 கையும் இடது பக்கத்தில் 3 கையுமா. சப்தஹஸ்தா ஆசோ. இதுக்கு தத்துவார்த்தமான அர்த்தம் இருந்தால் கூட ரூபம் இப்படி வர்ணிச்சிருக்கு. அது மாதிரி இல்லை, இவர் இன்னும் அழகாக இருக்கார். அழகாக இருந்தார்னா சின்னவராக இருக்கார். அழகாக இருந்தார்னா சனத்குமாரோ சதி திருட்சயாக்கிரதோகோ. பின்னாடி ஒரு சிஷ்யன் சொன்னான், உங்கள் 2 பேருக்கும் வயசானவளாக இருக்க ரிஷிகள்லாம் கண்ணே தெரியல, கண்ணாடி வேற போட்டுக்கல, இன்னைக்கு ஹோம புகை வேற அடிக்கிறதா, உங்களுக்கு சரியா தெரியல, எனக்கு நன்னா தெரியறது, குட்டியா குள்ளமா அழகா வரார், அதனால சனத்குமாரர் தான் வரார்னு. இத்தம் சசிஷ்யேஷு பிருகுஷ்வனே கதா. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், சனத்குமாரர் வந்தார்னா ஒண்டியே வரமாட்டார், கூட தம்பி 4 பேர் வருவா. சனகர், சனந்தர, சனாதர, சனத். இங்கே 2-3 பேர் ஒருத்தரா வரார். யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. வரது யாருன்னு யாராலையும், இவாள்லாம் சாதாரண ரிஷிகள் இல்லை, முக்காலம் உணர்ந்த முனிவர்கள். முக்காலம் உணர்ந்த முனிவர்களாலேயே வரது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பலிச்சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிட்டானா. என்ன கண்டுபிடிச்சான்னா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் வராருன்னு கண்டுபிடிச்சான். அதனால் அவரை கூப்பிட்டு, ஸ்வாகதந்தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே பிரம்மரிஷீணாம் தபஸாட்சான் மன்னே துவாரியவ புர்தரம். ஸ்வாகதந்தே நமஸ்துப்யம். இவங்களுக்கு ஸ்வாகதம் சொல்லி அவருக்கு பாத பூஜை பண்ணினான். கிம் கரவாமதே, உங்களை யாருன்னு நான் புரிஞ்சுனுட்டேன்னா. பக்கு பக்குங்கிறது வாமன பகவானுக்கு. நம்ம கஷ்டப்பட்டு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கோம், வந்தவொடனே புரிஞ்சுனுட்டேங்கிறானே. என்னப்பா, உடனே இவர் பயப்படலை. என்னப்பா புரிஞ்சுட்டேன்னு கேட்டார். எல்லா பிரம்மனுடைய தபசனுடைய பலன் தான் உங்கள் ரூபத்தில் வந்திருக்கு. சின்ன அது ரைட்டு தான். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வந்ததுனால அத்தியன பிதரஸ் திருப்தாக. நம்ம மாத்திரம் யாராவது பாகவதோ வேதம் படித்தவாளோ வந்தானா பிதற்கெல்லாம் சந்தோஷம் பண்ணிடுறான். அத்தியன பிதரஸ் திருப்தாக அத்தியன பாவிதம் குலம். நான் பண்ணின யாகம் சபலமாச்சு. அத்தியஸ்விஷ்டக்கிரதயம் எத் பவான் ஆகதோக்கானு. நான் பண்ணின அக்னிகள்லாம் திருப்தியாக இருக்குது. உங்களை பார்த்தா ஏதோ வாங்கிறதுக்கு வந்த மாதிரி தோன்றது உங்கள் முகத்தை பார்த்தாலே. ஏன்னா நிறைய பேருக்கு கொடுத்து பழக்கமானவங்க ஒருத்தர் வந்தாலே சரி எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும். சில பேர் வந்தாலே வரல பார்த்தாலே தெரியும், பசிக்கோட வந்திருக்கா, சாப்பாடு வேணுமா கேட்பான். அதை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். இவருக்கு நிறைய பேருக்கு தானம் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால துவாம் அர்ச்சினம் விப்ரசுதானு தற்கையே. உங்களை பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தோன்றது. உங்களுக்கு என்ன வேணுமோ கிளம்ப நான் தரேன். காம் காஞ்சனம் குணவத்தாம மிருஷ்டம் ததான்னபேயம் உதவா விப்ரகன்யாம். பூதானம் வேணுமா, கோதானம் வேணுமா, சுவர்ணதானம் வேணுமா,
அல்லது நல்ல சாப்பாடு வேணுமா, தான் பேயம் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் பசிக்கவே இல்லைன்ட்டான். பசிக்கலைன்னா சரி கொஞ்சம் குடிக்க ஹார்லிக்ஸ் ஏதா காபி சாய் ஏதாவது வேணுமா, அதுவும் வேண்டான்றார். தான் அன்னபேயம். நீங்கள் பிரம்மச்சரியாக வந்திருக்கையிலே ஒரு கன்னிகா தானம்னா பண்ணட்டுமான்னு கேட்குறான். நான் யாகசாலையில் கன்னிகா தானம் பண்ணினா விசேஷம். அங்கே மகரிஷிகள்லாம் சில கன்னிகைகளோட வந்திருக்கா. அவெல்லாம் அந்த கன்னிகைகள்லாம் வேறு பேசிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தை ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு வாமனன் அவ்வளோ அழகாக இருக்கார், முடிச்சு பார்க்குறாரு பாருன்னு பேசிட்டு இருக்கா. அந்த கன்னிகைகள்லாம் கன்னிகாதானம் பண்ணட்டுமான்னு கேட்டவனே 2 கன்னிகளை முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான். வாமன பகவான் பார்த்தா இந்த அவதாரத்தில் சரியாக வராது, கிருஷ்ணாவதாரத்தில் வாங்குவா அப்போ சேர்த்துக்கிறேன்னுட்டான். முத்தவா விப்ரகன்யாம் கிராமான் சமிருத்தாஸ்துரகான் கஜான் வா ரதாம் ததா ருகத்தம சம்பிரதி. ஏன்னா கன்னிகாதானம் மரட்டுவா கேட்கும்பொழுதே வாமன பகவான் ஆண்டு தலையாட்டலான்னு பார்த்தா. ஆனால் அந்த மார்பில் மகாலட்சுமி இருந்தாலும் நறுக்குன்னு ஒரு கிளுக்கு இல்லைனா வேண்டாம் 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 வேண்டாம்னுட்டான். உதவா விப்ரகன்யாம் கிராமான் சமிருத்தான். உங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கணும் தோன்றதுன்னு உடனே எப்பவுமே வசூலுக்கு போகிறவா டைரெக்டாக வசூல் புஸ்தகத்தை எடுக்கக்கூடாது. முதல்ல அவள் குடும்பத்தை பற்றி பேசணும். ஏன்னா தாத்து ஸ்துதி ஸ்வயம் துஷ்டிஹி இத்தியாதி பிரஸ்துதோஜிதம் பிக்ஷுமஸ்து சிக்ஷயன்னாக வாமனஹான்னு இங்கே ஸ்ரீதர சுவாமிகள் சொல்கிறார். முதல்ல கொடுக்குறவாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்கள் ஆற்றுல எப்போ நாங்கள் வசூலுக்கு வந்தாலும் மினிமம் நீங்கள் 1000 10,000 தான் கொடுக்குற வழக்கம்னு அப்படி ஆரம்பித்தா தான் அவள் 100 500 வந்து நிற்பாள். அதனால் அவளை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். தாது ஸ்துதிகி. நம்ம போராத நேரம் கம்மியாக கொடுத்தான்னா கொடுக்குறதுல சந்தோஷப்படணும். இதெல்லாம் வசூலுக்கு போகிறவருடைய ஒரு நியமம். அதெல்லாம் இங்கே சொல்லித்தரான் வாமன பகவான். நீ எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா ஆச்சரியம் இல்லைப்பா. உங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்பேற்பட்டவா. உங்கள் தாத்தா யார்? உங்கள் தாத்தா ஹிரண்யகசிபு இருக்காரே, அவர் பேரை கேட்டால் அழுத குழந்தைலாம் வாயை மூடிடும். ஹிரண்யாட்சன் இருக்காரே, ஹிரண்யாட்சனுக்கு பயந்து ஹிரண்யாட்சன் பதிவீரம் திக்விஜய நாவிந்தத கதாயுதா. ஹிரண்யாட்சனோட சண்டை போட்டு பெருமாள் நான் வீரன் நினச்சிக்கலையாம். அவனுடைய வீரத்தை வச்சினான். ஹிரண்யகசிபு அதை விட பயங்கரமாக இருக்கிறதுனால அவன் ஹிருதயத்திலேயே ஒளிஞ்சிருந்தான். இதெல்லாம் சொல்கிறது இரடனா பெருமாளே சொல்கிறார். அவருடைய பையன் பிரகலாதன் இருக்கானே உபயத்திர சம்மதாக. ஒரு ஊரில் 2 பேருக்கும் சம்மதமாக இருக்கிறது கஷ்டம். ஒருத்தருக்கு பிடிச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் தேவாளுக்கும் அசுராளுக்கும் 2 பேருக்கும் பிடிச்சவனாக இருந்தான் பிரகலாதன். அவன் பையன் விரோச்சனன். உங்கள் அப்பா இருக்காரே, உங்கள் அப்பா கிட்ட மாறு வேஷத்தில் வந்து உயிரை கொடுன்னு கேட்டா தேவர்கள்லாம் பிராமண வேஷத்தில். உடனே உங்கள் அப்பா உயிரை கொடுத்தான். அப்பேற்பட்ட அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கப்பா, அதான் நான் வந்திருக்கேன்னா உடனே புரிஞ்சு விட்டான் பலி சக்கரவர்த்தி. யாரோ தேவன் போல இருக்கு, பார்த்தா சின்னவராக இருக்கா தவிர குடும்ப கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இவர் உயிரை கேட்டால் கூட கொடுத்துடலான்னு அவன் கத்தி எடுக்கிறான். அதை புரிஞ்சுட்டார் வாமன பகவான். நான் உயிரெல்லாம் கேட்க வரலப்பா, கொஞ்சோண்டு பூதானம் வேணும். தஸ்மாத் தத்தோ மகிமேஷ. பூதானம்னே இவ்வளோதானா அப்படிங்கிறான். தஸ்மாத் தத்தோ மகிமீஷத்து விருணேகம் வரதர்ஷபாத் பதானி 3 தைத்யேந்திரா சம்மிதானி பதாமம. 3 அடி பூமி தானம். 3 அடின்னு வேணும்னே உடனே அவன் தன் காலை பார்க்குறான். தன் காலால் அளந்து கொடுக்கலான்னு அதை கவனிச்சுட்டார். ஓன் காலை காட்டாதப்பா, ஏன் காலை பாருனார். பதாமமன. ஓன் காலை அவசரத்துக்கு பெருசாக ஆகாது, ஏன் கால் எப்படி வேணால் ஆயிக்கும். இந்த காலால் 3 அடி. பகவான் ஏமாத்தினார்ப்பா. பகவான் ஏமாத்தல, காலை தூக்கி காட்டுறார். என் காலை பாருடாப்பா, சங்கு சக்கர யவவஜ்ர ரேகையெல்லாம் இருக்குது, நான் பகவான் ரேகையை வச்சு கண்டுபிடின்னு கொடுக்குறார். காலை காமிச்சு அவன் காலை பார்க்காம மேலே பார்த்துட்டு இருக்கான். அவன் உடனே சொன்னான், அஹோ பிராமண தாயாத வாச்சஸ்தே விருத்த சம்மதா. உன் பேச்சு மாதிரி தான் இருக்குது. உன் பேச்சு எப்படி இருக்குன்னா 90 கிழமை மாதிரி பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க. கடைசியில் உன் புத்தி எப்படி இருக்குன்னா உன் ஆக்கிருதி மாதிரி தான் இருக்குது. நீ குள்ளமாக இருக்கிற மாதிரி உன் புத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அல்பத்தை கேட்குறியே, நான் எதை வேணா கொடுக்க ரெடி. பகவான் சொன்னார், நீ எவ்வளோ வேணா கொடுக்கலாம்ப்பா, எனக்கு வேண்டியது இவ்வளோ தான். ஒரு நாள் கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லாட்டனா வேறு எங்கேயா போய் வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே பலி சக்கரவர்த்தி ஆச்சரியப்பட்டான். உடனே தானம் பண்ணலான்னு கிளம்புறான். கிளம்பும் பொழுதே சுக்கராச்சாரியர் கவனிச்சுட்டான். உடனே பலி சக்கரவர்த்தியை கை தட்டி கூப்பிட்டார். இங்கே வா. என்னென்னு வந்தது யார் தெரியுமா? யாரோ ஒரு பிரம்மச்சாரி பையன் போருங்கிறான். ஒரு பிராமண பையன். எந்த பிராமணனாவது போரும் சொல்லுவானோ? ₹1,00,000 கொடுத்தாலும் வாங்கி பையில் வச்சுட்டு ஆட்டோ சார்ஜ் ₹100 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாளே தவிர ₹1,00,000 கொடுத்தாலே இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கிடையாது. நீ என்ன தான் ₹1,00,000 கொடுத்தாலும் தனி சார்ஜ் தனியாக கொடுக்கணும். அதனால் எப்போ இவர் போரும் சொல்கிறாரோ இவர் எல்லாம் நிறைந்த குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் தெரிஞ்சுக்கோ. இவர் உண்மையிலே பிராமணனே இல்லை, தேவாதி தேவன், பிரம்மச்சாரியே இல்லை.
ஏன்னா 2 ஆத்துக்காரி 3 ஆத்துக்காரி. சுக்ராச்சாரியர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இந்த வலிச்சக்கரவர்த்தி தானம் பண்ணேன் தானம் பண்ணேங்கும் பொழுதே பகவான் வைகுண்டத்திலே கிளம்பும் பொழுது மகாலட்சுமி கேட்டலாம், எங்க கிளம்புறீல்னு. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்பாரோ, இல்லை நீங்கள் போகிற வேஷம் சரியா இல்லை, பிரம்மச்சாரி மாதிரி வேஷம் போட்டு போகிறேன், எங்கேயா கல்யாணம் பண்ண வந்துடுவேலோ பயமாக இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போல தானம் வாங்க போகிறேன். நான் ஆத்துக்காரியாக இருந்து தானம் வாங்கணுமான்னா, நீ எனக்கு தானம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கொடுக்குறவனை பார்த்தா வாங்கணும்னு தோன்றது, அதனால் போகிறேன். அப்போ நானும் கூட வரேன்னாள் மகாலட்சுமி. நீ வந்தானா அப்புறம் எல்லாம் தப்பான பிரம்மச்சாரியை போகிறார் கூட குட்டி ஒன்று ஒரு போயிட்டு இருக்கு சொல்லுவா, சரியா வராது. நான் இல்லாமல் போனால் உங்களுக்கு சல்லி காசு கிடைக்காது. ஏண்டி போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்குறேன், தானம் ஒன்றும் கிடைக்காது, சாபம் வேற விடுறேன். சரி ஒன்று பண்ண, என் ஹிருதயத்தில் மார்பல மகாலட்சுமியாக இருந்துக்கோ, நான் மாந்தோலை வச்சு மறைச்சிக்கிறேன், தலையை வெளியில் காட்டாத அப்படின்னு மாந்தோலை வச்சு மறைச்சின்னு வந்தார். இப்போ வலிச்சக்கரவர்த்தி தானம் பண்ணுறேன்னு உடனே இப்படி யார் ஒருத்தன் தானம் பண்ணுறேன்னு கிளம்புறானோ அவனை தான் மகாலட்சுமி கடாட்சம் பண்ணுவாராம். தானம் பண்ணேன்னு சொல்கிறானே அவனை ஒரு கடாட்சம் பண்ணலான்னு அந்த மாந்தோலை தள்ளிண்டு இப்படி எட்டி பார்த்தாலாம். அப்போ சுக்கராச்சாரியர் பார்த்து விட்டார். விக்ஷோஜிதம் பிரகடயன் பிரதமாசிரமம் துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக என்று அழகாக வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகர். அதனால் அதை சுக்கராச்சாரியர் கண்டுபிடிச்சிட்டார், கொடுக்காதேன்னார். நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, பரவாயில்ல அப்புறம் வாங்கோ சொல்லு. ஏன்னா முக்கியம் நம்ம இந்த சரீரம் தான் முக்கியம், இதுதான் விருட்சம் மாதிரி, இதை காப்பாற்றிக்கிறதுக்கு பொய் சொன்னால் பரவாயில்ல, அதுவும் சில பேர்கிட்ட பொய் சொன்னால் பரவாயில்ல, சில டயத்தில் பொய் சொன்னால் பரவாயில்லன்னு இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயாம் நான்தம் சியாத் ஜுகுப்சிதம். இதில் முக்கியமாக பெண்கள்கிட்ட பொய் சொல்லலாமா, ஸ்திரீகள்கிட்ட. பெண்கள்கிட்டனா எல்லா பெண்கள்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவாத்து மாமிகிட்ட மாமாலாம் பொய் சொல்லலாம், ஒன்றை மாதிரி சுந்தரி உலகத்திலேயே கிடையாது, அப்படி சொன்னால் தப்பு இல்லை. ஸ்திரீஷு நர்ம விவாகேச்ச, ஃப்ரெண்டுக்கிட்ட பொய் சொன்னால் பரவாயில்ல, ஒரு கல்யாணத்தில் பொய் சொல்லி கல்யாணம் நடத்தினா பரவாயில்ல. இப்போ ₹1,00,000 கொடுத்தா தான் தாலி கட்டுவேன்னு மாப்பிள்ளை சொன்னார்னா, இந்த பேங்க்கில் எடுத்துன்னு வித்ட்ரா பண்ண பேருக்கா தலையை கட்டுவோமா சொல்லிட்டு அப்புறம் அனுப்புறேன்னு சொல்லிடலாம். அதனால் 1000 தடவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது தான் வழக்கம். அது 1000 தடவை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுங்கிறத நம்ம மாற்றிட்டோம். 1000 தடவை பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணணும்னு நம்ம வச்சுருட்டோம். விவாகேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடம், பிராணாபத்து காலத்தில் பொய் சொல்லலாம், உனக்கு இப்போ ஆபத்து காலம் பொய் சொல்லும். அவதான் வலிச்சக்கரவர்த்தி சொல்கிறான், ஆபத்து காலத்தில் பொய் சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு பொய் சொல்கிறதே ஆபத்துன்னு தோன்றது. ஆபத்து காலத்தில் சொல்கிறதா இருந்தால் எங்கள் தாத்தா சொல்லியிருப்பாரேன்னா, பிராக்லாதிகி கிதபோயச்சா, எங்கள் கொள்ளு தாத்தா இரண்யகசிபு கையில் வாழை வச்சுட்டு, டே பிரகலாதா அந்த தூணில் பகவான் இருக்கானான்னு கேட்கும்பொழுது, பிரகலாதன் அப்பா என்னை அடிக்காதப்பா, உம்மாச்சி தூணில் இருக்கா தெரியாதுப்பான்னு அழ வேண்டிய குழந்தை என்னை வெட்டினாலும் சரி தூணில் பகவான் இருக்கான்னு சொன்னதுனால தானே பகவான் சத்தியம் விதாதன்னு பிரத்யட்சமானார். அதில் அந்த பிரகலாதனுடைய பேரன் நான் தானம் கொடுக்க தான் போகிறேன், அந்த பகவான் வாழ வச்சாலும் சரி தாழ வச்சாலும் சரி என்று சொல்ல சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்துருச்சு. அச்சிராத் பிரசேசி, அவன் ஐஸ்வர்யம் நஷ்டமாகட்டும்னு சபிச்சார். ஏன் சபிச்சார்னா, இந்த வாமன பகவான் ஜபம் பண்ணி இருக்கிறான், இந்த சுக்கராச்சாரியர் சபிச்சா தேவலையே, நான் குரு காப்பாற்றணும்னு நினச்சா பகவானால் ஒன்றும் பண்ண முடியாது. சசாப தெய்வ பிரகிதா, சபிச்சாலும் அவன் கவலைப்படலை. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு பணம் போக போகிறது, அந்த போகிற பணத்தை ஒன்று நம்ம இருக்கும்போதே எடுத்து செலவழிப்போம், அல்லது நம்ம போயிடுவோம், பணம் மட்டும் பேங்கில் இருக்கும். நம்ம ஒருத்தர் கையில் கொடுத்து சந்தோஷமாக போகிறத பார்க்கலாமே அப்படி தோணுனது. எத் எத் ஹாஸ்யதி லோகேஸ்மின் சம்பனேதம் தனாதிகம் தஸ்ய தியாகே நிமித்தம் கிம் விப்ரத்துஷ்யேன்ன தேன சேது. தானம் பண்ணுன்னு கிளம்ப உடனே அவள் ஆத்து மாமி சந்தோஷப்பட்டு அந்த கிண்டி எடுத்துன்னு வராளாம். விந்தியாவல்யா நிஜதைதயா தத்தபாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம் சகலமபி சப்ரார்ப்பயத்தோய பூர்வம். எல்லாத்தையும் தானம் பண்ண ஆத்துக்காரர் கிளம்பும் பொழுது கொஞ்சம் எடுத்து வச்சுங்கோன்னா சொல்லுவா மாமி. இந்த மாமி அப்படி சொல்லலையாம், எல்லாத்தையும் கொடுத்துருங்கோன்னு தீர்த்தம் போட வந்தாலே ஆச்சரியம் அப்படின்னார் பட்டத்திரி. இன்னே குருவாயூரப்பன் சொன்னால் இன்னொன்று தடவை சொல்லு, சித்திரம் சித்திரம். அன்னைக்கு அவன் தீர்த்தம் போடுறது இன்றைக்கி என் கால் குழு குழுன்னு இருக்குன்னு நானா குருவாயூரப்பன். அந்த பகவானுக்கு மறுபடியும் பாத பூஜை பண்ணி, ஏன்னா அவள் ஆத்துக்காரியை தீர்த்தம் விட்டு பாத பூஜை பண்ணி இரண்ய கர்ப்பஸ்தம் என்ற மந்திரத்தை சொல்லி சர்வசஸ்யாஸ்ரியா பூமிகினி பூமிதானத்துக்குள்ள மந்திரத்தையும் சொல்லி இதம் நமமான்னு அப்படி கொடுத்தா அடுத்த க்ஷணம் அந்த சந்தோடத்தில்
ரூபமவர்த்தத அத்புதம் ஹரேரணந்தஸ்ய குணத்ரயாத்மகம் பூக்கம் திசோத்யோர் விவராப்பயோதயா திரியங் தேவாஷயோ யதாசத. அவன் கொடுக்கறதும் வாங்குறதும், அவர் கொடுத்து அந்த வாமனன் வளர்றதான் பலிச்சக்கரவர்த்தி பார்க்க முடியல. ஏன்னா தேவர்கள்லாம் கூடக்கூடிய பூ வச்சிருந்தா. எதுக்கு வச்சிருந்தான்னா, தானம் வாங்கி நமக்கு பகவான் கொடுத்தோடனே பகவானுக்கு போடலான்னு கூடக்கூடிய பூ வச்சிருந்தா 33 கோடி தேவர்களும். கடைசியில இவன் பகவான்னு தெரிஞ்சும் தானம் பண்றானேன்னு அவனுடைய பெருமையை பார்த்த தேவர்கள் ததா அசுரேந்திரம் திவி தேவதாகனாக பலிச்சக்கரவர்த்திக்கு புஷ்பாபிஷேகம் பண்ணினார்கள். ஒரே பூவா விழுறதே அந்த பூ அப்படியே மூடிடுச்சு. அந்த பூவை தள்ளிட்டு பார்த்தா வாமனனை காணும். திரிவிக்ரமனா இருக்கிறான். திரிவிக்ரமா நின்னா அந்த பகவான் அந்தரத்துல போய் வளர்ந்துட்டே போனா முக்தாவிதான வசதி. அந்த ஆகாசம் இருக்கு நட்சத்திர கணங்களோட, அது என்னமோ முத்துப்பந்தல் கட்டின மாதிரி இருக்கான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா கிரீடம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தார் கழுத்துல ஹாரமா போயிடுச்சு. இன்னும் வளர்ந்தார் இடுப்புல ஒட்டியாரமா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா காலில் கொலுசா போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் வளர்ந்து ஆரம்பித்தார். காலை தூக்கினார். இடது காலை தூக்க அது பிரம்மலோகத்தில் போய் எட்டி பார்க்க பிரம்மாப்பா அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய குடிசையில் திருவடி சாத்தனம் திருவடி சாத்தனம். திருவடி வரணும்னு அர்த்தம். இது திருவடி சாத்தனம்னா திருவடியை மாத்திரம் பகவான் சாத்தினார். திருவடி வந்த உடனே அவர் பாத பூஜை பண்ணினார். அந்த பாத பூஜை ஜலமே கங்கையாக ஓடி வர மறுபடி தன்னுடைய ரூபத்தை சின்னதாக்கின்றார். 3வது அடி எங்க, நீ சொர்க்கம் பூமி தான் ஒன்று இருந்தது, 2 அடியில் நான் அளந்து விட்டேன். 3 அடி தரேன்னு சொன்னேன், 3வது அடி இல்லையே, கட்டு அந்த பலிச்சக்கரவர்த்தின்னு மிரட்டுறார். உடனே கருடன் வந்து நாகபாசத்தினால் போட்டு கட்டி போட்டார். அதுக்கெல்லாம் அவன் பயப்படவே இல்லை. அவன் சொன்னான், நான் இல்லைன்னு சொன்னேன்னா நீங்களா என்ன கட்டினா என்ன அர்த்தம்னா, இல்லைன்னு ஒன்னே வாமன பகவானுக்கே புரியல. ஏன்டா ஒன்றை இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிவிட்டேன், இனி என்ன வச்சிருக்க கொடுக்கறதுக்குன்னு. என்னோடதெல்லாம் எடுத்துட்டே நான் ஒருத்தன் பாக்கி இருக்கேனேன்னா, நீங்கள் அந்த காலால் அளக்காமல் இந்த குட்டி காலால் பதம் திருத்தீயம் குரு சேஷ்ணிமே நிஜம் யத்யுத்தம ஸ்லோக பவான் மமேரிதம் வச்சோவியலீகம் சுரவர்யமன்யதே கரோமிருதம் தன்ன பவேத் பிரலம்பனம் பதம் திருத்தீயம் குரு சேஷ்ணிமே நிஜம். இந்த சின்ன காலால் 3வது அடியாக என்னையே ஏற்றுக்கோங்க என்று சொல்ல தன்னுடைய திருவடியை 3வது அடியாக வச்சா. உடனே பிரகலாதன் வந்து ஆச்சரியப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான். அவள் ஆத்மாவி ஸ்தோத்திரம் பண்ணினா. பகவான் சொன்னார், அப்பா உனக்கு வந்து அடுத்த மன்மந்தத்தில் இந்திரனுங்கிற பதவியை கொடுக்குறேன், எழுதுக்கோணும். எனக்கு இது இந்திர பதவியே வேண்டாம், இந்த திருவடி நிழலே போறன்னு கையை பிடிச்சு விட்டான். அவர் சுத்தலங்கிற லோகம் பாதாளத்தில் இருக்க ரொம்ப சௌக்கியமாக இருக்கும், அங்கே உன்னை வைக்கிறேன். அதுவும் வேண்டாம், இந்த திருவடி நிழலே போறன்னு காலில் எடுக்க விடவே இல்லை. கடைசியில் சொன்னா, பகவான் நீ எங்கே போகிறையோ சுதரலோகத்துக்கு அங்கே உன் கூடவே வந்து உன் வீட்டு காவல்காரனாக நான் வந்து நிற்பேன் என்று சொல்ல கையெடுத்தான். இதுதான் எல்லாரும் மாற்றி சொல்கிறான். சின்ன காலை காமிச்சு பெருசாக அளந்து அவனை பாதாளத்தில் கொண்டு தள்ளி அமைக்கி விட்டுட்டார். இது உண்மையாக என்ன கதைன்னா, ஏமாற்றினான்னு சொல்லுவா சில பேர். அண்ணா சொல்லுவார், ஏமாற்றின அவதாரம் இல்லை, ஏமாந்த அவதாரம். தானம் வாங்க போறேன்னு போய் தன்னையே தானமாக கொடுத்துட்டு வந்துட்டார். இன்றைக்கும் பலிச்சக்கரவர்த்தி வீட்டு வாசலில் காவல்காரனாக நிற்கிறான். அப்படி தன்னையே தானமாக கொடுத்த அவதாரம் இந்த வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்தை ஸ்மரிச்சுட்டோம்னா அதுலேயும் முக்கியமாக தெய்வ காரியமோ பிதிர்காரியமோ மனுஷிய காரியமோ சீமந்த முதலிய எந்த இடத்துல சொன்னாலும் அந்த காரியத்தில் ஏதாவது தோஷம் வந்தால் கூட தத்தேஷாம் சுகிருதம் விதுகு அது சஃலமாயிடும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இதை கேட்குறவாளுக்கு சகல பாவங்களும் விமோசனம் கிடைக்கும் என்று அதனுடைய பலசத்தையும் சொல்கிறார். சுக்ராச்சாரியரை பற்றி யாகத்தை முடிங்கன்னார். அவர் சொன்னார், நாமத்தை சொன்னாலே யாக தோஷங்கள்லாம் நீங்கிடும், நீங்களே வந்த பிறகு பின்ன என்ன மந்திரம் பாக்கி எதா இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு விட்டார். இருந்தாலும் தானம் பண்ணும்போது தடுத்தாரோட சுக்ராச்சாரியர். வேற புராணாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆழ்வாரும் சொல்கிறார். வாமன பகவான் இந்த பலிச்சக்கரவர்த்தியை தடுத்தும் தானம் பண்ணுறதை பார்த்த உடனே சிஷ்யன்ட்டு உள்ள ஒரு பிரேமையினால் என்ன பண்ணினார், அந்த கிண்டியில் போய் ஒரு வண்டு மாதிரி உட்காந்து விட்டார். ஆனால் கிண்டியில் ஜலம் விட்டால் தானே தானம் பண்ண முடியும். வண்டு மாதிரி உட்காந்து விட்டார். உட்காந்துன உடனேயே ஜலம் வரலைன்னு பார்க்குறான். வாமன பகவான் புரிஞ்சு விட்டார், இது நடுவில் பூவோ ஏதோ துளசியோ மாற்றின்னு இருக்கு போல இருக்கு, சரி பண்ணுறேன்னு. எப்போதும் தையில் தர்பை வச்சிருப்பா பிராமணெல்லாம், அந்த
கட்ட தர்பை வச்சிருந்தார் சவிதானம் பண்ணுறதுக்கு. அந்த தர்பை சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிள்ளியன்னு ஆழ்வார் பண்ணிக்கிறார். அந்த ஓட்டையில் ஒரு குத்து குத்தினார் தர்பையினால். அதனால் என்னாச்சு, சுக்கராஜனுடைய கண்ணு போயிடுச்சு. உடனே வாசலில் ஒன்று கல்லில் ரத்தம் சொட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாராவது நல்ல காரியத்துக்கு தானம் பண்ணும்போது இடைஞ்சலாக இருந்தோம்னா நமக்கு கண்ணு ப்ராப்ளம்லாம் வரும் தெரியுது. கடைசியில் அந்த சுக்கரனுக்கு கண்ணு தெரியறதுக்கு எங்கே பண்ணினார்னா, இங்கே திருவெள்ளியங்குடின்னு இருக்குது ஆடுதுறை பக்கத்தில். சேங்கனூருக்கும் ஆடுதுறைக்கு நடுவில் திருவெள்ளியங்குடி. வெள்ளினா சுக்கரன். அந்த அங்கே பூஜை பண்ணி அவருக்கு கண்ணு மறுபடியும் கிடச்சிதான். அதனால் யாருக்கா கண்ணு ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா, அதை கேட்ராக் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவா, எதுக்காவது கண்ணு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அங்கே திருவெள்ளியங்குடியில் போய் அந்த பெருமாளை பார்த்தாலே போதும். அங்கே ஒரு நெய்தீபம் ஏற்றினாலே கண்ணு ரோகங்கள்லாம் வராதுன்னு சொல்லப்படுறது. இது ஒரு விஷயத்தை இதில் காட்டுறான். இந்த வாமனாவதாரம் வேதத்திலேயே சொன்ன சரித்திரம். இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதானி ததே பதம். பகவான் 3 அடி அளந்தான் என்று வேதம் சொல்கிறது. சாந்தி பாடத்திலையும் ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹா